அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமலரில் உள்ள எடிஷனில் ஜூன் 8, 2026 திங்கட்கிழமைங்க. சரிங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பெட்ரோல் இடமிருந்து வளம் முதல் கேள்விங்க. பெட்ரோல், மண்ணெண்ணெய், எல்பிஜி போன்றவை. பெட்ரோல், மண்ணெண்ணெய், கச்சா எண்ணெயிலேருந்து கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் இவரெல்லாம். பெட்ரோல், மண்ணெண்ணெய், எல்பிஜி போன்றவை எல்லாமே எரியக்கூடிய பொருள். எரியூட்டின்னு சொல்லலாம், இல்லை எரிபொருள்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ எரிபொருள்னு சொல்லுவோம். எதுவும் தப்பாக இருந்ததுன்னா ரெண்டாவது கரெக்ஷன் பண்ணிக்குவோம். எரியக்கூடிய பொருள்கள், எளிதில் எரியக்கூடிய பொருள். சரிங்க, எரிபொருள்னு எழுதிட்டீங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்ன? மிக்கி மவுஸ், ஜெரி ஆகிய காமிங்க பாத்திரங்கள் இந்த விலங்கு தான். மிக்கி மவுஸ்னாலும் எலி தான். மவுஸ்னால் வந்தாச்சு, எலி. டாம் அண்ட் ஜெரியில் ஜெரினா எலி, டாம்னா பூனை. ஸோ இங்கே எலியை தான் சொல்கிறாங்க. பதில் என்ன? எலி. ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே போல ஆரம்பிச்சுக்குங்க. ட்ரெஷர் அப்படின்னா வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கக்கூடியவர். நம்ம தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா பொருளாளர் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாளர் அந்த வரவு செலவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க சொல்கிறது. இல்லைன்னா கருவூல அலுவலர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா பொக்கிஷதாரன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க. 7 இடமிருந்து வளம் என்ன? மீண்டு வராதவனை என்னன்னு சொல்லலாம். மீண்டு வராதவனை, எந்த பிரச்சனையிலையும் மீண்டு வரலன்னா அவனை என்னன்னு சொல்லுவாங்க? இன்னும் மீளாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீளாதவன். ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு முனையம் டேஷ் முனையம் என 2 உண்டு. எல்லா ஏர்போர்ட்லேயும் உள்நாட்டு முனையம் அப்படின்னா நம்ம இந்தியா நாட்டுக்குள்ள மட்டும், அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு முனையம் அப்படின்னு உண்டு. பன்னாட்டு முனையம். பன்னாட்டு முனையம்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே, இந்தியாவிலேருந்து வெளியே போகக்கூடிய ஃப்ளைட் எல்லாமே அடுத்த நாட்டுக்கு. ஓகேங்க, இது கரெக்டானு பார்ப்போம். 5 இடமிருந்து வளம் பேல ஆரம்பிச்சுக்குங்க. வெகுமதியா யானில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக தான் வரும். வெகுமதினா அன்பளிப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா பரிசு அப்படின்னு சொல்லலாம். இங்கே எழுதாதீங்க. இது என்னென்னு பார்த்துட்டு சாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மேலேருந்து கீழே என்னென்னு பார்த்துட்டு எழுதுவோம். சமாளிப்பு, பேச்சு வழக்கில். இதுக்கு ஏதாவது ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 8 இடமிருந்து வளம் என்ன? இனிப்பு வகைகளில் ஒன்று குலோப் டேஷ். இனிப்பு வகைகளில் ஒன்று என்னது? குலோப் ஜாமுன். ஓகே. அப்போது சமாளிப்பை நீங்கள் என்னென்னு சொல்வீங்க? ஜா வந்துக்குங்க. சமாளிப்பு, நல்லா சமாளிக்காயா, நல்லா சால்ஜாப்பு சொல்லுதான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? சால்ஜாப்பு சொல்கிறான், நல்லா ஏமாத்துக்கான சொல்கிறான், நம்ம நல்லா சமாளிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா பாருங்க, பரிசுன்னு முடியலை, பரிசா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. வெகுமதியா பரிசா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. 11 இடமிருந்து வளம் என்ன? அடி வயிறின் பக்கவாட்டு பகுதி. அடி வயிற்றில் உள்ளதோட பக்கவாட்டு பகுதியை என்னன்னு சொல்லுவீங்க? இங்கே 2 இருக்குங்க, இங்கே பூ இருக்குங்க. இடுப்புன்னு சொல்லலாம். அடி வயிற்றோட பக்கவாட்டு பகுதி இடுப்பு. ஓகே. இங்கே இப்பு வந்துக்கனால 12 மேலேருந்து கீழே என்ன? காங்கிரஸ் தலைவர் ராகுலின் சகோதரி. ராஜீவ் காந்தியோடைய பையங்க தான் ராகுல் காந்தி. இன்னொரு பொண்ணு என்னது? பிரியங்கா காந்தி. ராஜீவ் காந்தி சோனியா காந்திக்கு பிறந்த பிள்ளைங்க. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி. ஓகேங்க. மேலேருந்து வருவோம். 3 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் பாண்டிய கட்டபொம்மன்.
பிரிட்டிஷ்காரங்களை எடுத்து போராடின மன்னர்களில் ஒருத்தர் கப்பம் கட்ட மறுத்த மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன். சரிங்க. 4 மேலேருந்து கீழே ரேல ஆன்சி இன்னில் முடியணுங்க. பிரபல தொழிலதிபர் டேஷ் டாட்டா. இப்போ ரீசெண்டாக தவறினவங்க 2024 ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டா டாட்டா குழுமத்துடைய ஒரு ஷேரோட ஒரு தலைவர், ஒரு பங்குதாரர்னு சொல்லலாம். 22 வருஷம் அந்த டாட்டா குழுமத்தோட தலைவர் இருந்திருக்காங்க. 90லேருந்து 22 வருஷம் கூட்டிக்கோங்க, 2012 வரைக்கும் ஐ திங்க். ஓகேங்க. அடுத்து 16 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். 3வது இடத்து இருக்குங்க. ஏழை. ஏழையை என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? தினமலரில் அடிக்கடி நம்ம பார்ப்போம். ஏழைனா என்ன? வறியவன். வலியவன் போட்டுறாதீங்க, வறியவன். வறியவன் அப்படின்னா ஏழையை சொல்லக்கூடிய வார்த்தை. சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? நம் நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது என்னது? நம் நாட்டில் வருஷத்தில் 5 தடவைக்கு ஒரு தடவை தேர்தல் தான் நடக்குங்க. இதுலேயும் கடைசி எழுத்தை மாற்றிட்டாங்க. வறியவன் எழுத முடியாது, வறியவர் அப்படின்னு தான் எழுத முடியும். மேலே புள்ளி ஆல்ரெடி இருக்குங்க. ஸோ தேர்தல். ஏழைக்கு வறியவர்னு எழுதியிருக்கோம், கடைசி எழுத்தை இங்கே மாற்ற வச்சுட்டாங்க. ஓகேங்க. 20 இடமிருந்து வளம் என்ன? பல திரைப்படங்களில் பல திரைப்படங்களில் கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையே முதல்ல சண்டை போடுவாங்க. பின்ன இது வரும், பிறகு இது வரும், லவ் வரும். லவ்னா காதல். ஓகே. 19 இடமிருந்து வளம் என்ன? சிரம். பஸ்ஸில் களம் சிரம் வெளியே நீட்டாதீர்கள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கையையும் தலையையும் வெளியே நீட்டாதீர்கள். ஸோ சிரம்னா என்ன? தலை. 15 இடமிருந்து வளம் என்ன? ரதம். ரதம்னா சேரட். சேரட்னா தேர். இப்போ 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கணும். கவிதைகளில் காணப்படும். கவிதைகளில் என்ன காணப்படும்? மணமகளுக்கு அவள் பெற்றோர் அளிக்கக்கூடிய பொருளையும் இப்படி குறிப்பான். கவிதைகள் போன்ற. சரிங்க. இப்போ இதுக்கு பதில் என்னென்னா, பெற்றோர் அளிக்கும் பொருளையும் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சீர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக சீர் அப்படின்னா சீர்வரிசைன்னு நம்ம சொல்லுவோம். நேர் தேமா அந்த பிரித்து எழுதுவோம்ல, அதை சொல்லக்கூடியது தான் இந்த சீர்னு சொல்லுவோம். நம்ம கவிதை எழுதக்கூடிய முறையை சொல்லி கொடுக்குறது. சரிங்களா? இங்கே சீர்வரிசைன்னா அந்த சீதனம் கொடுப்பாங்கள்ல, அதை சொல்லக்கூடியது சீர்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க. இந்த சைடு எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அகைன் 16 மேலேருந்து கீழே வரணும். பேர்லி வீண் பேச்சு. பேர்லின்னா வதந்தின்னு சொல்லலாம். வேலை வந்துக்கனால வீண் பேச்சு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ 17 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். சரி, மேலேருந்து கீழ். நீர்த்தேக்கம். நீர்த்தேக்கத்தை என்னன்னு சொல்லுவீங்க? டேம். இங்கே தமிழில் அணைன்னு சொல்லுவோம். 3 எழுத்துங்க. சரிங்களா? அணை. சரிங்க. அணைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. 17 இடமிருந்து வளம் என்ன? நீ பேசுவது டேஷம் இல்லாத பிதச்சல். நீ பேசுறதுக்கு மீனிங் இல்லாத பிதச்சல் அப்படின்னா குழப்பமாக பேசுறது. நீ பேசுறதுல அர்த்தம் இல்லாத பேச்சு பிதச்சல் அப்படின்னு சொல்லலாம். பேசுறதுக்கு மீனிங் இல்லாமல் பேசுறது, உலகத்தை தான் பிதச்சல்னு சொல்லுவோம். ஸோ அர்த்தம் இல்லாத பேச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இப்போ 18 மேலேருந்து கீழே. அர்த்தம் கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 18 மேலேருந்து கீழே. 1 2 அடுத்து என்னது? இங்கிலீஷில் 3. 1 2 3 தான் சொல்கிறாங்க. சரிங்க. 16 மேலேருந்து கீழே வம்புன்னு எழுதிடுவோம். வம்புன்னு எழுதுனா காசிப்
அப்படின்னா பின்னால் பேசுறது, வேர்லின்னு சொல்லலாம், வீண் பேச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ வம்பு, இந்த சைடு உள்ள எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. 10 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் உள்ளம் மங்காத செல்வம் என்பது பழைய திரைப்படத்தின் பெயர். மங்கைய உள்ளம் மங்காத செல்வம் படம் பேர் பாருங்க. மங்கைய உள்ளம் மங்காத செல்வம். இது எப்போ வந்துன்னா 1962 வந்த படங்க. ஜெமினி கணேசனும் அஞ்சலி தேவியும் நடித்த மூவி. அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. 14 இடமிருந்து வளம் என்ன? நமக்கு சில இடம் நட்பும் சில இடம் டேஷும் இருக்கும். கொஞ்சம் வேட்ட நட்பு இருக்கும், நட்பு இருக்க மாதிரி கொஞ்சம் வேட்ட என்ன இருக்கும், சண்டையும் இருக்கும். ஸோ பதில் என்ன? பகையும் அப்படின்னு சொல்லலாம். கை இருக்கனால பகையும்னு எழுதியாச்சு. கடைசி 9 இடமிருந்து வளம் என்ன? உட்காருங்கள் அப்படிங்கிறதுக்கு வெளியிலெல்லாம் போர்டு எப்படி எழுதியிருக்கோன்னா அமருக, இங்கே அமருக அப்படின்னு போட்டிருப்பாங்க. அமருங்கள் அப்படின்னா உட்காருங்கள்னு அர்த்தம். இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இன்றைய ஆன்மீகம் அறிவோமா, கடவுள் தெரியுமா? சரிங்களா? வாதியார் அவர்கள் சொன்னது. நன்றிங்க.